வணக்கம், நான் தான் உங்கள் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோன்னா செட்டிநாடு வந்திருக்கோம். இந்த செட்டிநாடு ஊரில் பண்ணுற நிறைய ரெசிபிலாம் நம்ம பார்த்துட்டு வரோம். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த ரெசிபி என்ன எண்ணெய் கத்திரிக்காய், மாவு உருண்டை, கடலை விட்டு அவியல், இந்த மாதிரி ரெசிபிலாம் பார்த்தோம். பார்த்தீங்கன்னா இது தொடர்ந்து இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா சிக்கன் செட்டிநாடு. இந்த சிக்கன் செட்டிநாடு வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக யார் கேட்டாலும் வந்து இந்த சிக்கன் செட்டிநாடை பற்றி தெரியாதவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தான் இந்த சிக்கன் செட்டிநாடு. அது மட்டும் இல்லை, இந்த சிக்கன் செட்டிநாடு பண்ணும்போது அது எப்படி பண்ணணும், ஒருத்தர் ஒரு முறையில் பண்ணுவாங்க. இந்த ஊர்லேயே ப்ராப்பரான ஸ்டைலில் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். இன்னைக்கு பண்ண போகிறது சமையல் மாஸ்டர் கணேசன் செட்டிநாடு சிக்கன் பண்ணுறாரு. இன்னைக்கு செட்டிநாடு சிக்கன் மசாலா. செட்டிநாட்டில் வந்து பெரும்பாலும் சின்ன வெங்காயம் சேர்க்காம எந்த இதுவும் செய்ய மாட்டோம். இந்த சிக்கன் செட்டிநாடு பண்ணும்போது அந்த தேங்காய் எந்த அளவுக்கு பண்ணணும், முழு தனியா, இந்த கல்பாசி, அப்புறம் இந்த முழு கரம் மசாலா இதெல்லாம் போட்டு எப்படி வறுத்து நம்ம எந்த அளவுக்கு அரைச்சி எப்படி சிக்கனோட போட்டு மிக்ஸ் பண்ணி குக் பண்ணுற சொல்லிட்டு இந்த மாதிரி விளக்கமாக வீடியோவில் பார்க்க போகிறோம். கொதிச்சு வெந்தால் தான் அந்த மசாலா சிக்கனில் வந்து நல்லா சார்ந்து டேஸ்ட்டு கிடைக்கும். நல்ல வாசனை, ரியலி வெரி சூப்பரான வாசனை. நாங்கள் ரெகுலராக சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு நீங்கள் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள். பெஸ்ட். காரம் பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக அப்படியே இருக்கு. நம்ம யாரை மீட் பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா திரு முருகேசன். அவரை பற்றி கேட்டிங்கன்னா 60-70 வருஷமாக அவரோட அப்பா கூட சேர்ந்து கேட்டரிங்லாம் பண்ணிட்டு வராரு. அவரோட அப்பா யாருன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா நடேசன். நம்ம கடைசியாக எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணும்போது பக்குவமாக எப்படி பண்ணும் எண்ணெய் கத்திரிக்காய், அந்த மசாலா எவ்வளோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கமாக இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லி கொடுத்தால. ஃபஸ்ட்டு நம்ம யாரை மீட் பண்ண போகிறோன்னா திரு முருகேசன் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். நல்லா ரொம்ப நாள் கழிச்சு வந்து மீட் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷம். நம்ம 8 மாதம் ஆச்சு எண்ணெய் கத்திரிக்காய் போட்டு. ஆமாம், நிறைய பேர் பார்த்தாங்க, ட்ரை ரொம்ப சந்தோஷம் சார். என்ன நிறைய பேர் ஃபோன் அடிச்சு கேட்டாங்க. அப்படியா? நல்லா வந்து இந்த சிக்கன் செட்டிநாடு இந்த ரெசிபி வந்து இந்த செட்டிநாடுலயே வந்து எப்படி பண்றாங்க, நிறைய பேர் நிறைய விதமா பண்ணுவாங்க. ஆமாம் சார். ஆனா இந்த ரெசிபி ட்ரெடிஷனலா, அதுவும் பர்டிகுலரா நீங்க கல்யாணத்தெல்லாம் பண்றீங்கல்ல? நான் கல்யாணத்துக்குலாம் பண்ணுறேன் சார். இந்த கல்யாண சமையல் சொல்லும் போது பர்டிகுலரா இந்த மாதிரி பலகாரம்லாம் வைப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. நல்லா நிறைய இருக்கு சார். அது என்ன மாதிரி ரெசிபி எல்லாம்? இப்போ பால் பணியாரம் பண்ணுறோம், பால் கொலக்கட்டை பண்ணுறோம், அஞ்சரிசி பணியாரம் பண்ணுறோம், ரவை பணியாரம் பண்ணுறோம். அந்த மாதிரி நிறைய ஐட்டம், ஆடி கும்மாயம், உக்குரா, ரெங்கோன் போட்டு இந்த மாதிரி நிறைய பண்ணுறோம். கிரேவி ஐட்டத்தில் கடலை விட்டு அவியல் பண்ணுறோம், வெஜிடபிள் ஸ்டியூ பண்ணுறோம், சீராளங்கரி கெட்டி குழம்பு. அப்படின்னா இட்லிக்கு காலை டிஃபனுக்கு, கல்யாணத்துக்கு காலை டிஃபனுக்கு சாப்பிட்டோம்னா மட்டன் குழம்பு மாதிரியே இருக்கும். ஓகே. தட்டைப்பயிறு, பாசிப்பயிறு, கொண்டக்கடலை எல்லாம் ஆட்டி அவிச்சு விட்டு பண்ணுறோம். இது இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டோம்னா அப்படியே பார்த்தீங்கன்னா மட்டன் துண்டு மாதிரி இருக்கும். இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டாப்பாக இருக்கும் சார். நல்லா இருக்கும். லெச்சக்கட்டை கீரை கெட்டி குழம்புன்னு ஒன்று பண்ணுறோம். லெச்சக்கட்டை கீரை கெட்டி குழம்புன்னா அதுவும் இந்த மாதிரி அரைச்சி ஆட்டி அவிச்சு இட்லி சட்டியில் வச்சு அவிச்சு விட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணி கட் பண்ணி அந்த லெச்சக்கட்டை கீரையோட வச்சு சுற்றி ஃப்ரை பண்ணிடுவோம். எண்ணெயில் போட்டோம்னா அது ஒரு நல்லா இருக்கும், இட்லிக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி ரெசிபியில் வந்து இங்கே ஹோட்டல்லாம் பண்ணுறது இல்லை? ஹோட்டல்லாம் பண்ண மாட்டாங்க சார். கல்யாண ஃபங்க்ஷனில் எல்லா ஃபங்க்ஷன்லையும் பண்ணுவாங்க சார். இந்த கேட்டரிங்கை பற்றி கொஞ்சம் சொன்னால் நல்லா இருக்கும். நல்லா சார். நாங்கள் கிட்டத்தட்ட அப்பா ஒரு 60-65 வருஷமாக இந்த கேட்டரிங் ஃபீல்டில் இருக்காங்க. நான் ஒரு 25 வருஷமாக இருக்கேன். எங்கள்கிட்ட ஒரு 400-500 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. நிறைய ஒரு டேட்டுக்கு வந்து ஒரு 3 ஃபங்க்ஷன் 4 ஃபங்க்ஷன் மேரேஜ் ஃபங்க்ஷன் பார்க்குறோம். அதுபோக பெரிய ஃபங்க்ஷன் ஒரு 15,000 பேர் 20,000 பேருக்கெல்லாம் பண்ணுறோம். என்னைக்கு இருந்தாலும் இன்னும் 10 தலைமுறை ஆனாலும் 5,000 பேர் தான் நிற்கும். அமெரிக்கன் ரிலேஷன் தான் நிற்கும். ஸோ அழகான விஷயம் சொல்லியிருக்கேன். இது மாதிரி நிறைய பேர் வந்து கால் பண்ணி கேட்டால் உங்களுக்கு நான் நல்லா வந்து பண்ணி கொடுப்பேன் சார். ஓகே. இன்னைக்கு இந்த ட்ரெடிஷ்னலாக பண்ணுற இந்த சிக்கன் செட்டிநாடு எப்படி பண்ணுறது சொல்லிட்டு நேராக போய்ட்டு ஐயாவை மீட் பண்ணிவிட்டு, அதாவது திரு அமெரிக்கன் நடேசன் ஐயாவை போய் மீட் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ரெசிபி எப்படி பண்ணுறது பார்க்க போகலாம். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக நல்லா இருக்கு சார். ஓகே. இன்னைக்கு இந்த சிக்கன் சமைக்க போகிறவங்க யாரு? எல்லாம் நம்ம ஆளுக தான். இங்கே வர்ற ஆள் இப்போ வெள்ளச்சாமி இன்னும் ஆளுக இருக்கு ரொம்ப. ஓகே. எல்லாம் மாற்றி சமைக்க சொல்லுவோம். முருகேசன் சார் சொன்னார் இன்னைக்கு கணேசன் மாஸ்டர் வர போகிறாரு, சிக்கன் செட்டிநாடு பண்ண போகிறா சொல்லி சொன்னார். ஸோ அவரை போய் பார்க்கலாமா? பண்ணுவா. சரி, ஓகே. அண்ணன் சைலண்டாகவே இருக்காரு. ஸோ அண்ணன் வந்து செட்டிநாடு ரெசிபி பண்ணுறதுல வந்து பயங்கர ஃபேமஸாக. ஆமாம், எல்லா ஐட்டமே பண்ணுவார் சார். மட்டன் சுக்கா, மட்டன் மசாலா, நண்டு கிரேவி, சரி,
நாட்டுக்கோழி மசாலா, நாட்டுக்கோழி பெப்பர் மசாலா, இறால் 65, சரி. வஞ்சன மீன் வறுவல், எல்லா நான்வெஜ் வந்து காரைக்குடி ஸ்டைலில், அதாவது செட்டிநாடு ஸ்டைலில் நல்லா பண்ணுவார். அசைவம் பூரா நல்லா பண்ணுவார் சார். இப்போ இந்த நண்டு ரசம் நீங்கள் ஃபங்க்ஷன்லாம் பண்ணும்போது இந்த உரல்ல இடிச்சு பண்ணுவீங்களா? ஆமாம், நண்டு ரசம் உரலில் இஞ்சி பூண்டெல்லாம் இடிச்சு தான் சார் பண்ணுறது. அப்படியா? ஆமாம், வெங்காயம், சின்ன வெங்காயம் எல்லாம் இடிச்சு போட்டு தான் பண்ணுறது சார். சரி, ஓகே. ஆனால் இந்த நண்டு ரசத்தை பற்றி சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து மருத்துவ குணம் நிறைய இருக்குது சொல்கிறாங்க. சார் சொன்ன மாதிரி வந்து அந்த இஞ்சி பூண்டு அந்த நண்டு எல்லாத்தையும் சின்ன வெங்காயம் நண்டை கூட இடிச்சு பிடிச்சா போடும். சின்ன வெங்காயம், மிளகு, சீரகம், பூண்டு இதெல்லாம் வந்து நல்லா சேர்றதுனால அதில் வந்து மருத்துவ குணமும் இருக்கு. நண்டுலேயும் வந்து மருத்துவ குணம் இருக்கு. அதனால தான் நண்டு ரசம் வந்து எல்லாரும் விரும்பி சாப்பிட்றாங்க செட்டிநாட்டில். அது மட்டும் இல்லை, மழை காலத்தில் கோல்டு அந்த மாதிரி டைமில் இருக்குன்னா டெஃபினட்டாக வந்து நண்டு ரசம் சாப்பிட்டா அந்த கோல்டு கிளியர் ஆகிடும் சார். ஏன்னா நண்டு பெரும்பாலும் சூடு தான். ஆமாம், அதுவும் பர்டிகுலராக இந்த மாதிரி கிளைமேட்டில் சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு இதமாக இருக்கும். நல்ல விஷயம். ஸோ இன்றைக்கி அண்ணன் தான் பண்ண போகிறோம், ரைட்டா? ஆமாம், செட்டிநாடு சிக்கன் மசாலா. சூப்பர், நல்ல விஷயம். வணக்கண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். சிக்கன் செட்டிநாடு சொன்ன உடனே எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி. அதுவும் பர்டிகுலராக தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவில் எங்கே போய் சொன்னாலும் தெரியும் இந்த சிக்கன் செட்டிநாடு. ஆமாம், ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இந்த சிக்கன் செட்டிநாடு பர்டிகுலராக எல்லா ஊர்லேயும் ஒரு விதமாக பண்ணுறாங்க. இப்போ நாங்களாம் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் செட்டிநாடு வந்து அந்த முழுதனியா, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, சீரகம், மிளகு இதெல்லாம் வறுத்து நல்லா ப்ரௌன்குள்ளே வறுத்து பவுடர் பண்ணி பேஸ்ட் பண்ணி பண்ணுவோம். பவுடர் பண்ண மாட்டோம், பேஸ்ட் பண்ணி பண்ணுவோம். இங்கே எப்படி பண்ணுறீங்க? பச்சை மல்லி, சீரகம், சோம்பு, மிளகு எல்லாம் சேர்த்து வறுத்துட்டு பேஸ்ட் பண்ணி தான் அப்புறம் ஆக்கிடுவோம். வறுக்கிற பக்கம் எப்படி முக்கியமாக அதான் நிறைய கரெக்டாக சொல்லணும். ஆமாம், ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா நல்லா வறுப்பேன், கலர் மாறுற அளவுக்கு வறுப்பேன். நீங்கள் அப்படி பண்ணுவீங்களா இல்லை லைட்டாக வறுப்பீங்களா? லைட்டாக, அதாவது வாசம் வர்ற அளவுக்கு வறுக்கணும். சரி, ஓகே, அப்படி பண்ணுவீங்க. இப்போ ஆரம்பிச்சலாமா? ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி இந்த சிக்கன் செட்டிநாடுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாமா? பார்க்கலாம். சரி. சிக்கன் 1 கிலோ, பெரிய வெங்காயம் ஒரு 4 பெரிய வெங்காயம், தக்காளி ஒரு 4, சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவு, தேங்காய் ஒரு மூடி அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, சோம்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு, சீரகம் 2 டேபிள் ஸ்பூன், மிளகு 3 டேபிள் ஸ்பூன் அளவு, பச்சை மல்லி வந்து ஒரு 1/2 கப்பு, காஞ்ச மிளகாய் வந்து ஒரு தோராயமாக 20லேருந்து 25 மிளகாய் சேர்த்துக்கலாம், மல்லித்தூள் 4 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், கல்பாசி, லவங்கம், பட்டை, ஏலக்காய் தேவையான அளவு, அன்னாசி பூ வந்து 2, கசகசா ஒரு 2 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு ஒரு 50 கிராம், பொட்டுக்கடலை ஒரு 50 கிராம், உப்பு தேவையான அளவு, கடலெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. செட்டிநாடு சிக்கன் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கடலெண்ணெயில் யூஸ் பண்ணால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்மக்கிட்ட இருக்க இந்த காடிய கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். மசாலா வறுக்கிற அளவுக்கு யூஸ் பண்ணுறோமா? ஆமாம். சரி, ஓகே. நல்லெண்ணெயிலையும் யூஸ் பண்ணலாம், கடலெண்ணெய் வந்து நல்ல ருசியாக இருக்கும். இது ஒவ்வொரு டிஷ்ஷுக்கும் இப்போ ஒரு கெட்டி குழம்பு வச்சோம்னா நல்லெண்ணெய் ருசியாக இருக்கும். இந்த மாதிரி நான்வெஜ் பண்ணையில் கடலெண்ணெய் ஊற்றி பண்ணுனா வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். அதுக்காக கடலெண்ணெயில் இப்போ பண்ணுறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோண்ணே? ஃபஸ்ட்டு வந்து மசாலையை ரெடி பண்ண போகிறோம். ஓகே, மசாலையை ரெடி பண்ணி பேஸ்ட் அடிச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு சிக்கன்லாம் போட்டு சிக்கன் செட்டிநாடு மசாலா ரெடி பண்ணோம். ஓகே, இந்த சிக்கன் செட்டிநாடுன்னு சொல்லும்போது இப்படி ரொம்ப திக்காக இருக்குமா, கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குமா, சாப்பாடில் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு, இல்லை தொக்கு மாதிரி இருக்குமா? அதாவது தொக்கு மாதிரியும் இல்லாமல் தண்ணி மாதிரியும் இல்லாமல் ஒரு கிரேவி மாதிரி இருக்கும். செமி கிரேவியாக இருக்கும். செமி கிரேவியாக இருக்கும். சரி, ஓகே. இந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம்? பட்டை, இலை, முந்திரி, பொட்டுக்கடலை, தேங்காய், தானியா எல்லாம் போட்டு மசாலா வறுத்து ரெடி பண்ண போகிறோம். வறுக்க ஆரம்பிச்சலாமா? வறுக்க ஆரம்பிச்சு. ஃபஸ்ட் மிளகு கொடுங்க. மிளகா? இங்கே இந்த மிளகு, சோம்பு, சீரகம் இதெல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன். சரி, உங்களுக்கு தேவை வந்து அப்படியே போடுங்க. மிளகு போடுறேன். சோம்பு, சரி, சீரகம், சோம்பு சீரகம் ஒரே அளவு, ரைட்டா? ஒரே அளவு. மல்லி, மல்லி வந்து கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம். சரி, ஓகே. அடுத்து வந்து வரமிளகாய். சரி, வரமிளகாய், பட்டை, அன்னாசி பூ வந்து 2, கிராம்பு, கசகசா. சரி, ஓகே. முந்திரி,
ஓகே, அதாவது லவங்கம், கசகசா, கல்பாசி போட்டிருக்கோம். கல்பாசி, ஏலக்காய் போடலை, ஏலக்காய் தாளிப்பில் போட்டுக்கலாம். ஓகே, அப்புறம் வேற என்ன போகிறோம்? பொட்டுக்கடலை போடணும். ஓகே, இந்தாங்க போட்டுக்கல. தேங்காய் போடணும். ஓகே, தேங்காய் போடலாமா? தேங்காய் போட்டுடலாம். தேங்காய் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது அரை மூடி யூஸ் பண்ணுறோம். ஆமாம், அரை மூடி அளவு தான். சரி, ஓகே. இப்போ இது நல்லா வறுத்துக்கலாம். ஓகே, இந்த சாதிக்காய், சாதி பூலாம் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி சட்னி எடுக்கிறீங்க? ஆமாம், இதுக்கு பிரியாணி, அல்வா, இந்த மாதிரி இதுகளுக்கு வந்து சாதிக்காய் வந்து யூஸ் பண்ணுறது. இந்த கறிக்கு கறிக்கு வந்து அதை வந்து கட் பண்ணி இலை மாதிரியே வரும். அது ஆமாம், பூ 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 அது போடுறாங்க. போடுறேன். ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா? நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல. ஓகே, சரி. ஓகே, இப்போ நல்லா வறுக்க ஆரம்பிச்சாச்சு. வறுக்கும்போது பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறுது. லைட்டாக கலர் மாறுது. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வீட்டில் பண்ணும்போது ஆமாம் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ரெடி பண்ணுறோம். அதுக்கப்புறம் தான் ரெடி பண்ணால் அந்த பச்சை வாசம்லாம் இல்லாமல் நல்லா வாசனை வந்து நல்லா இருக்கும். சரி, ஓகே. இதை இப்போ வந்து அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கணும். அரைக்கிற பக்கம் வந்து மிக்சி சாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வந்து தேங்காய் சட்னி அடித்தது மாதிரி அடிக்கணும். ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணுமா இல்லை கொஞ்சம் குறைன்னு இருக்கணுமா? எப்படி? கொஞ்சம் குறைன்னு, ரொம்பவும் பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் குறைன்னு. அதாவது 90% சொல்லலாமா? ஆமாம், 90%. சரி, ஓகே. இப்போ வந்து ட்ரேயில் மாற்றிடுறோம். ஆமாம். ஓகே, சூடு ஆறுன பேருக்கு அரைக்க போகிறோம், ரைட்டா? ஆமாம், சூடு ஆறுனதுக்கு பிறகு தான் அடிக்கணும். சரி, ஓகே. இது வந்து இப்போ இந்த தானியம், பச்சை மல்லி எல்லாம் சேர்ந்துருக்கிறது வந்து நல்லா வாசனையாக வறுபட்டு நல்ல வாசனை வருது பாருங்கள். சூப்பர். அந்த நீங்கள் சொல்கிற பச்சை மல்லி, மிளகு, சீரகம், சோம்பு வாசம் எல்லாம் நல்லா வந்து நல்ல வாசமாக இருக்கும். சூப்பர், சூப்பர். இப்போ வந்து செட்டிநாடு சிக்கனுக்கு தேவையான பேஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்து வந்தாச்சு. இப்போ வந்து சிக்கன் வந்து ரெடி பண்ண போகிறோம். தேவையான அளவு காடியா கடலெண்ணெய். சரி, ஓகே. எண்ணெய் ஊற்றிருக்கோம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? பட்டை இலை, அதாவது தாளிப்பு. சரி, தாளிப்பு தேவையான சாமான். பட்டை, ஓகே, இலை 1, ஏலக்காய் 2, கல்பாசி, ஓகே, அனாசிப்பு 2, கிராம்பு, சோம்பு, சரி, ஓகே, சீரகம். ஸோ இது எல்லாமே போடுறோம். அதாவது தாளிப்புக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கல்பாசி இது எல்லாமே தாளிப்பை போட்டுறோம். சும்மா கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இல்லாமல் கொஞ்சம். இதுக்கு பிறகு சோம்பு சீரகம் போட்டுறோம். சோம்பு சீரகம். சரி, ஓகே. அங்கே கருவேப்பிலை. சரி, கருவேப்பிலை போடுறோம். சரி, ஓகே. சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் போட்டுக்கிறோம். எதுக்காக இந்த சின்ன வெங்காயம் கட் பண்ணாமல் அப்படி முழுசாக போடுறோம்? அது வந்து டேஸ்ட்டு கிடைக்கும். அது இந்த ஆயிலே வந்து வதங்கி கிரேவி ஆயிரும். சரி, ஓகே. அதனால அப்படி பண்ணுறோம். நிறைய பேர் வீட்டில் சிக்கன் சட்னி பண்ணுறாங்க. அது பண்ணும்போது ஏகப்பட்ட ஸ்பைசஸ்ஸு அந்த வகைகள் ஒருத்தர் ஒரு மாதிரி பண்ணுறாங்க. அதனால தான் நான் கரெக்டாக இந்த ஊருக்கே வந்து, அதாவது செட்டிநாடு ஊருக்கே வந்து இந்த ரெசிபி எப்படி பண்ணுறாங்க. செட்டிநாட்டில் வந்து பெரும்பாலும் சின்ன வெங்காயம் சேர்க்காம எந்த இதுவும் செய்ய மாட்டோம். அப்படியா? சின்ன வெங்காயம் தான் பெரும்பாலும் சேர்த்துருவான். ஒரு சில இதுக்கு மட்டும் வந்து பெரிய வெங்காயம், மற்ற பெரும்பாலான இதுக்கு வந்து சின்ன வெங்காயம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? பெரிய வெங்காயம். கொஞ்சம் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பிடிச்ச கப்பனி வச்சுருக்காரு. இப்போ அதாவது அது வந்து ஆயிலில் வந்து பொன் நிறமாக சிவக்கிற அளவுக்கு வதக்கணும். ஓகே, வெங்காயம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நல்லா சிவக்கணும். ஓகே, அதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டா? தக்காளி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓ, அப்படியா? நான் பெரும்பாலும் வெங்காயம் வதங்கி முடிச்ச பிறகு என்ன பண்ணுன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தக்காளி போடுவோம். நீங்க எதுக்காக ஃபர்ஸ்ட் தக்காளி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறீங்க? கிரேவி மாதிரி வந்துடும். இதுலேயே வெங்காயம் பேஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து கிரேவி மாதிரி இதுலேயே வந்துடும். நீங்கள் வீட்டில் நிறைய சிக்கன் ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு ரெசிபியை உங்ககிட்ட சேர்க்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து காரைக்குடி, அதாவது செட்டிநாடு ஊருக்கு வந்து பண்ணுறோம். வெங்காயம் வந்து நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக சிவக்கிற அளவுக்கு வதக்கிக்கணும். வதக்கிட்டு தக்காளியை போடணும். ஓகே, அந்த வெங்காயம் நல்லா வதங்கி முடிச்சு நல்லா வதங்கினதுக்கு பிறகு தக்காளி போடுறேன். இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு இதிலே போட்டோம்னா தக்காளி வந்து கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும்.
நிறைய வீடியோ நான் சொல்லியிருக்கேன், இந்த வெங்காய தக்காளி வதங்கும் போது அந்த கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டோன்னா அந்த கிரேவி நல்லா கொடுக்கும், தக்காளி சீக்கிரம் வதங்க சொல்லுவேன். சீக்கிரம் வதங்கி கிரேவி கொடுக்கும். ஏன்னா அந்த உப்பு போட்ட பிறகு தான் அந்த தக்காளியில் இருக்க தண்ணி எல்லாமே வந்து வெளியே ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். சரி, ஓகே. தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவு போடுறோம். சரி, ஓகே. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் அரைக்கும் போது இதில் இந்த இஞ்சும் பூண்டு வந்து ஒரே அளவாக இருக்கணுமா எப்படி, இல்லை பூண்டு அதிகமாக இருக்கணுமா, இல்லை இஞ்சி கம்மியாக இருக்கணுமா எப்படி? இது வந்து பூண்டு வந்து அதிகமாகவும் இஞ்சி கம்மியாக இருக்கும். இஞ்சி வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா எரிச்சாப்பில் இருக்கும். ஓகே. எவ்வளோ இஞ்சி போடுறோம், எவ்வளோ பூண்டு போடுறோம், அதாவது எத்தனை மடங்கு, 7 மடங்கா 8 மடங்கா அப்படி? 4 மடங்கு இஞ்சினா ஒரு 6 மடங்கு பூண்டு சேர்த்துக்கணும். சரி, ஓகே. அண்ணன் சொன்ன மாதிரி வந்து அந்த இஞ்சியோட அளவு அதிகமாகிடுச்சுன்னா கொஞ்சம் காரம் எரிச்சாப்பில் இருக்கும், எரிச்சபடி இருக்கும். அந்த மாதிரி இருந்துன்னா நல்லா இருக்காது. அதனால பூண்டோட அளவு அதிகமாக இருக்கணும். பூண்டு அதிகமாக போடும்போது வாசனை நல்லா எடுத்து கொடுக்கும். இஞ்சி வந்து எப்பவுமே காரத்தன்மை உள்ள ஒரு காய், அதனால இஞ்சியோட அளவு கம்மியாக போடுறோம். இப்போ வெங்காய தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இஞ்சி பூண்டு போட்டாச்சு. மசாலா வந்து மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள். சரி, ஓகே. அதுக்கப்புறம் மல்லித்தூள். மல்லித்தூள். போதுமா? போதும். ஓகே. ஏன்னா ஆல்ரெடி மசாலா போட்டுருக்கோம். ஆல்ரெடி மசாலையில் சேர்த்துருக்கோம். மிளகா மல்லி எல்லாம் வறுத்துருக்குறோம். சரி, ஓகே. இப்போ வந்து இது வந்து 1 ஸ்பூன் அளவு போதும். சரி, ஓகே. இப்போது நான் கேட்குறேன், இந்த இடத்துல குழம்புத்தூள் வீட்டில் அரைச்சி வச்சுருப்பாங்க, அந்த குழம்புத்தூள் யூஸ் பண்ணலாமா? நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அதிலே வந்து மல்லி எல்லாம் சேர்த்து அரைச்சிருந்தாங்கன்னா 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் கூட அதை சேர்த்துக்கலாம். அது ரெண்டும் கலந்து அரைச்சி வச்சுருந்தாங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? சிக்கன் இதில் போட போகிறோம். சரி, ஓகே. இப்போ இந்த சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஆமாம். ஓகே. இப்போ நான் போட்டலாமா? போட்டுடலாம் சார். சிக்கனை வந்து போட்டு வதக்குறோம், நல்லா கரைக்கி விடுறோம் அதில். சரி, ஓகே. நல்லா இது பண்ணி விடுறோம். சரி, ஓகே. தண்ணி ஊற்ற வேண்டாமா? இடத்துல தண்ணி ஊற்ற வேண்டாம். அதிலே தண்ணி, சிக்கனில் தண்ணி இருக்கும்ல, அப்புறம் வந்து தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம். சரி, ஓகே. இன்னும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? சிக்கன் வந்து நல்லா ஒரு 3/4 வேக்காடு வெந்ததுக்கு பிறகு மசாலா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத அதில் போடுறோம். சரி, ஓகே. இப்போ சிக்கன் போட்டிருக்கோம், அதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு போடுறோம். சரி, ஓகே. உப்பு போடாமல் வதக்கினா அந்த ஒரு டேஸ்ட் மாறிடும்ல? மாறிடும். ஆமாம், சாராது, கறியிலையும் சாராது. சரி, ஓகே. திறக்கி விடையில போட்டால் தான் அந்த கறியிலையும் சாரம். ஓகே. இப்போ இந்த மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த மசாலா வச்சு வேறு எதுனா ஒரு ரெசிபி பண்ணலாமா? உருளைக்கிழங்குக்கு பண்ணலாம், காளானுக்கு பண்ணலாம். ஓகே. காலிஃப்ளவர், உருளை எல்லாத்துக்குமே இது வந்து பண்ணலாம். ஓகே. காடை மசாலாவா? காடை மசாலா. இதே மசாலா வச்சு இதே மெத்தடில் மஷ்ரூம் பண்ணலாம், காடை பண்ணலாம், மீன் பண்ணலாமா? மீன் வந்து பண்ண முடியாது. மீன் பண்ண முடியாது. மட்டன் பண்ணலாம். வேக வச்சு மட்டன் வச்சு நம்ம வந்து இந்த மசாலா போட்டு பண்ணலாம். இதே வந்து மிக்ஸ் வெஜிடபிளில் பண்ண முடியும். பண்ணலாம். ஓகே. அந்த வெஜிடபிள் சட்னியாட்டு சொல்கிறாங்கல்ல? ஆமாம், அதில் பண்ணலாம். ஓகே. நிறைய பேருக்கு நான்வெஜ் சாப்பிட வேண்டாம், இன்றைக்கி நான் சாப்பிட மாட்டேன், ஆனால் இந்த மசாலா ரொம்ப நல்லா இருக்கும் போல இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றவங்க நீங்கள் வீட்டிலே வெஜிடபிள்ஸ் வச்சும் பண்ணலாம். அதாவது பட்டர் பீன்ஸு, மஷ்ரூமு, உருளைக்கிழங்கு, பச்சைப்பட்டாணி, கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் போட்டு பண்ணி. சூப்பர், நல்ல விஷயம். ரியலி வந்து இந்த பேஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு, நல்ல குறன்னு இந்த மாதிரி அரைச்சி ரெடி பண்ணி வச்சிருக்காரு. இந்த மாதிரி பக்குவமாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ இந்த பேஸ்ட் போடலாமா? போடலாம். ஓகே. இந்த சிக்கனை ஆல்மோஸ்ட் முக்கால் வைக்க ரெடி ஆகிடுச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் போட்ட பிறகு. சரி, ஓகே. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றுறோம். சரி, ஓகே. அப்படியே மிக்ஸ் பண்ணவா? அப்படியே மிக்ஸ் பண்ணி. சரி, ஓகே. இது கொஞ்சம் அந்த செமி கிரேவியில். ஆமாம், செமி கிரேவி. லைட்டாக அந்த மசாலா வேக அந்த கலரும் வருது. அடடா, நல்ல வாசனை. ரியலி வெரி சூப்பரான வாசனை. இந்த மல்லி வாசனை சூப்பராக வருது. இன்னும் தண்ணி ஊற்றலாமா? இன்னும் கொஞ்சம் ஊற்றலாம்.
இப்போ இந்த கொத்தமல்லி கருவேப்பிலாம் எப்போ போடுறது? அதெல்லாம் இறக்க போயிலே போட்டுக்கலாம். போடலாம். சரி, இப்போ நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொதிக்கட்டும். ஆமாம், கொதிச்சு வெந்தால் தான் அந்த மசாலா சிக்கனில் வந்து நல்லா சார்ந்து டேஸ்ட்டு கிடைக்கும். சரி, ஓகே. ரியலி இப்போ பண்ணும்போது அந்த வாசனை, அந்த மல்லி, அந்த தேங்காய், அந்த மிளகு, சீரகம், அந்த வறுத்தோட ஃப்ளேவர் நல்லா வருது. அது மட்டும் இல்லை, காரம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல, கண்டிப்பாக சாப்பிடும்போது தான் தெரியும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய விதமான ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஒரு சின்ன சேஞ்சஸுக்கு இந்த மாதிரி ரெசிபியை வீட்டில் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஃப்ளேவர் சூப்பராக வருது. சிக்கன் வந்து செட்டிநாடு சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதாவது நல்லா வெந்திருக்கு. நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து மல்லித்தலை போடுறேன் இதில். சரி, ஓகே. அதாவது அந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து மேலே லைட்டாக அந்த ஆயில் வந்து நல்லா திரண்டு நிற்கி பாருங்க. இந்த மாதிரி வந்த பிறகு தான் அந்த கொத்தமல்லி கருவேப்பிலை போட ஆரம்பிக்கிறாரு. இப்போ கருவேப்பிலை போடுறேன். இதுக்கப்புறம் வந்து ஆயில் வந்து கடல் எண்ணெய் வந்து மேலே லைட்டாக விட்டுக்கலாம். ஓகே. அது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ருசியாக இருக்கும் கடல் எண்ணெய். ஓ, கடைசியாக ஊற்றுறது வந்து கொஞ்சம் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். அதுக்காக கொஞ்சம் கடல் எண்ணெய் நான் ஊற்றுறேன். ஓகே. அதிகமான எண்ணெய் வேண்டாம், அதிகமான கொஞ்சமாக எண்ணெய். ஏன்னா அந்த கிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆமாம். பர்டிகுலராக கேட்டரிங்லாம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா அந்த மேலே பார்க்கறதுக்கு அந்த கிளேஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த மசாலா வேக என்னன்னா அந்த மசாலா மேலே வரும். அந்த டைமில் அந்த ஆயில் வரும்போது அந்த கிளேஸ் இருக்கும். அது மட்டும் இல்லை, காலைல பண்ண ரெசிபி இந்த மாதிரி பர்டிகுலர் தேங்காய் யூஸ் பண்ணி பண்ணுற ரெசிபி வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஊற்றுறது ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. சரிங்களா? அதிகமாக ஊற்றி சமைச்சா மட்டும்தான் தவறு. இந்த மாதிரி பக்குவமாக எடுத்து வைக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணுவா? அவ்வளோ மிக்ஸ் பண்ணி. ஓகே, இப்போ நான் சாப்பிட வேண்டியதான். சாப்பிடலாம். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு அருமையான ஒரு சிக்கன் செட்டிநாடு ரெடி ஆயிடுச்சு. நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி அண்ணன் கூப்பிடலாமா? கூப்பிடலாம். செட்டிநாடு சிக்கன் ரெடி ஆயிடுச்சா சார்? ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? கண்டிப்பாக பார்த்துலாம். அதனால தான் உங்களுக்காக வெயிட் பண்ணேன். நல்லா சார், வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வரேன். அதுக்கு முன்னாடி இந்த சிக்கன் செட்டிநாடு நான் வந்து வேற விதமாக பண்ணுவோம். நிறைய பேர் நிறைய விதமாக பண்ணியிருப்பாங்க. நல்லா சார். ஆனால் பர்டிகுலராக இந்த தேங்காவை எப்படி பக்குவமாக வறுக்கணும், வறுத்து அரைச்ச பிறகு இந்த சிக்கனோட போட்டு பெரட்டும் போது வாசனை கமகமான இருக்கும். அதான் செட்டிநாடு சிக்கன். நல்லா. அதாவது சிக்கன் கொஞ்சமாக சாப்பிட்றவங்க கூட நல்லா விரும்பி அப்பா இன்னைக்கு ஒரு கட்டு கட்டலாம்டா அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா சார். ஓகே, டேஸ்ட் பண்ணிடலாமா? நல்லா சார், வாங்க சாப்பிட்டு டேஸ்ட். நல்லா நீங்கள் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் சார். நல்லா தாராளமாக எடுத்து நான் போடுறேன். நல்லா. ஓகே, நீங்களோட சிக்கன் பீஸ் எடுத்து சாப்பிட்டு பாருங்க, எப்படின்னு சொல்லுங்க. நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் ரெகுலராக சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு நீங்கள் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள். அப்போ நான் தான் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு. ஆமாம், சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் சார். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி இது என்ன புழுங்கல் அரிசியா? ஆமாம் சார். ஆமாம். ஓகே. ஏன் இந்த புழுங்கல் அரிசி கேட்குன்னா பாஸ்மதி ரைஸ் இந்த மாதிரி அரிசியோட சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி பர்டிகுலர் வேக வச்ச சாப்பிட்டா டேஸ்ட் வேறு. அது வேறு டேஸ்ட். ஆமாம். பெஸ்ட்டு, சூப்பராக வந்திருக்கு. ரியலி சாப்பிடும் போது எடுத்த உடனே ஐயோ ரொம்ப காரமாக அப்படி இல்லை, காரம் இருக்கு. அதாவது சாப்பிடும் ஒரு மைல்டான ஒரு டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் காரம் பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக அப்படியே இருக்கு. சூப்பராக ரியலி வெரி குட். தேங்க்யூ சார். இன்னைக்கு இந்த ஒரு அருமையான சிக்கன் செட்டிநாடு ஊர்லேயே வந்து இந்த ரெசிபி எப்படி பண்ணி சொல்லி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. அது பர்டிகுலராக கணேசனுக்கு ரொம்ப நன்றி. நிதானமாக அழகா எப்படி பண்ணணும், அது மட்டும் இல்லை நல்லா பண்ணுவா, பொறுமையான ஆள், நல்லா நீட்டாக பண்ணுவா சார். அது மட்டும் இல்லை, ஒரு இப்போ நடுவில் சும்மா பேசியிருந்தாங்க 85,000 பேர்லாம் கேட்டரிங் பண்ணியிருக்கோம் அப்படிலாம் சொல்லி சொன்னார். சூப்பரான ஒரு பர்சன் தான் இன்னைக்கு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. இப்போ இந்த மாதிரி கல்யாண சமையல்லாம் பண்ணுற சொல்லி சொன்னீங்கல்ல. ஆமாம் சார். இந்த மாதிரி கல்யாண சமையலில் இந்த சிக்கன் செட்டிநாடுலாம் பண்ணுவீங்களா? நல்லா செட்டிநாடு சின்ன எல்லா ஐட்டம் செட்டிநாடு ஐட்டம் பூரா எவ்வளோ பேருக்கு வேணாலும் பண்ணுவோம் சார். எத்தனை வகையான சமையல்லாம் பண்ணுறீங்க? நாங்கள் 250-300 வகையான சமையல் பண்ணுறோம் சார். ஓகே. வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் எல்லாம் 300 வகையான ஸ்வீட்டு எல்லாம் கலந்து 300 வகைக்கு மேலே நல்லா நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்ல செட்டிநாடு ஃபுட்டு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எதனா ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு அருமையான ஒரு சமையல் இன்றைக்கி எப்படி பண்ண சொல்லி கொடுத்துருக்காரு. நீங்கள் இந்த மாதிரி சமையல் வீட்டில் பண்ணும்போது உங்கள் வீட்டை வந்து நல்ல மனமணக்கும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி. நல்லா சார். அது மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் எதனா ஒரு ஃபங்க்ஷன், ஒரு கல்யாணமாக இருக்கலாம், இல்லை பிறந்தநாளாக இருக்கலாம், இல்லை என்கேஜ்மெண்ட்டு, இல்லை எங்கள் வீட்டில் எல்லோரும் ஃபேமிலி கெட் டுகெதராக ஜாயின் பண்ணுறோம், ஒரு 150, 200 பேர் 300 பேர் ஜாயின் பண்ணுறோம்னுச்சுன்னா அந்த டைமில் கண்டிப்பாக உங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு கேட்டரிங் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அமெரிக்கன் கேட்டரிங், ஏசியன் கேட்டரிங், 94442511
9003695318. ஓகே, இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணால் எல்லா கண்டிப்பாக அனைத்து விதமான சமையல் வந்து அனைத்து ஃபங்க்ஷனுக்கும் பண்ணி கொடுப்போம் சார். கண்டிப்பாக. அது மட்டும் இல்லை, இங்கே காரைக்குடி மட்டும் தான் பண்ணுவீங்களா, மற்ற ஊருக்குலாம் ஹோல் பண்ணுவீங்களா? இந்தியா, ஓகே, ஹோல் இந்தியா வந்து பண்ணி தருவோம் சார். ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி கேட்டரிங் நல்ல ஒரு காரசாரமான சாப்பாடு சாப்பிட்ணுச்சுன்னா கண்டிப்பாக உங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ரியலி எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் உங்களை தான் நான் காண்டாக்ட் பண்ண போகிறேன். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye, take care.